சொன்னா ஒவ்வொரு மனிதனும் அந்த விஷயத்தை பண்ணும்போது மாறுபடுகிறான். உடலால் மாறுபடுவதில்லை. எதால் மாறுபடுகிறான் பாருங்க. ஒருத்தனை எதை மாறுபாடை நீங்க கண்டுபிடிக்க முடியும்? ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய ட்வின்ஸா பிறக்கக்கூடிய குழந்தைய கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ரெட்டை குழந்தை சார், அந்த ரெட்டை குழந்தையில இந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு மாற்றம் இருக்கும். எந்த மாற்றம்? மறுபடியும் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அந்த மரபணுவிலிருந்து வந்த ஒரு மாற்றம் தான். மரபணு எங்க இருந்து வருது? 100 ஜெனரேஷன்ல இருந்து வந்திருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் வேற வேற. இன்னைக்கு தான் ஜாதி மதமெல்லாம் ஏற்பட்டுருச்சு. முதல் பிறந்ததை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கடவுள் படைச்சார்னு கூட வச்சுக்கிட்டாலும் சரி, டார்வின் தியரி படி வச்சாலும் சரி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தானே வந்திருக்கணும். அதுல சந்தேகம் இல்லையில. அந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவங்க ஒரு 4 பேர் வச்சுங்க. அப்புறம் அந்த 4 பேர் 2 பேரா சேர்ந்து 8 ஆச்சு, 10 ஆச்சு, 1000 ஆச்சு, லட்சம் ஆச்சு, கோடி ஆயிடுச்சு. இப்ப நினைச்சு பாருங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்க? ஒரே ஆணும் பெண்ணிட்ட இப்படி ஒரு மூலம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வரும்போது உடல் ஒன்னாத்தான் வந்துகிட்டு நினைச்சு பாருங்க. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால வந்த 2 கண்ணு தான் இன்னைக்கு இருக்குங்க. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்காக வந்த இது டார்வின் தியரி படி கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு முதல்ல இப்படி இருந்தது, அப்புறம் 2 நேரம் வந்துட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு மனிதனுடைய உடல் வளர்ச்சியில எந்த மாற்றம் இருக்கான்னு பாருங்க. எங்கேயாச்சும் அமெரிக்காவில் இருக்கவன் ஒரு 6 கண்ணோட இருக்கானான்னு பார்த்துருக்கீங்களா? விரல்கள் அது சில விஷயங்கள்ல முந்தி பிந்தி வரும். மற்ற உடல் உறுப்பு 4 இதயம் வந்திருக்கு ஒருத்தனுக்கு இருக்காங்க. சிறுநீரகம் 6 சிறுநீரகம் தனியா இருக்கு. இல்ல, எக்ஸ்ட்ராடினியா ஏதோ உறுப்புகள்ல சில மாற்றம் இருக்கும். அப்போ உடல் உறுப்பு தன்னுடைய வளர்ச்சியை நிப்பாட்டிடுச்சு. இப்ப மனித இயக்கமே பாருங்க, எல்லாமே மூளை. ஏன் தெரியுமா? மூளை வளர்ந்துகிட்டே இருக்கு. மூளையில் இருக்கக்கூடிய அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கு. எப்படி அறிவு வளருது? அறிவுன்றது என்ன? பெட்டகமா, இல்ல பொருளா, இல்ல சேரா, டேபிளா? இப்ப நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, அந்த அறிவு உள்ள போகுது, திருப்பி கேட்கிறோம். ஒரு காட்சியை பார்க்குறீங்க, அந்த காட்சியை பார்த்த உடனே சொல்லிடுறீங்க, ஆமா இது அதுதானே சொல்றீங்க. இதெல்லாம் எங்க பதியுது? உங்க மூளையில பதியுது. அந்த மூளையில பதிந்த அறிவினுடைய ஒரு உள்ளோட்டம் தான் மனிதன் புதுசு புதுசா தேடுறான். இப்ப பாருங்க, ஒரு காலத்துல லேண்ட்லைனுக்கு இருந்ததை பாருங்க, இன்னைக்கு அலைபேசியை பாருங்க. ஒரு காலத்துல நம்மளுடைய டிவி தொலைக்காட்சிகளை பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையதளத்தை பாருங்க. சிந்திச்சு பார்க்கணும். அப்ப எவ்வளவு இது பூரா எங்கிருந்து வந்ததுன்னு வச்சீங்கன்னா, இது ஏன் சொல்றேன்னா, இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த மூளையை சரியாக பயன்படுத்தி மரபணுவை சரியாக உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் சொல்லுவாங்க இல்லைங்களா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் என்னங்க சொல்றோம்னா, தீதும் நன்றும் மரபணு ஜெனட்டிக்ஸ் தர இன்னொன்னு இல்லை. ஜீன்ஸ்னாலதான் உங்க வாழ்க்கையே இருக்கு. அந்த ஜீன்ஸோட சேரக்கூடிய அறிவு. இந்த நிலையில தான் நம்ம என்ன சொல்றோம், நீங்க கண்ட விஷயங்கள்லாம் நம்பாம உங்களுடைய மரபணுவில் ஏற்பட்டிருக்கிற அழுக்கை எடுத்து, அதாவது மரபணுவில் ஏற்பட்டிருக்கிற எதிர்மறைகளை எடுத்துவிட்டு, நெகட்டிவான விஷயங்களை எடுத்துட்டு, மரபணு திறனில் பாசிட்டிவான விஷயங்களை போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முறையாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்திலேயே நீங்க உலகத்துல ஒரு புது மனிதனாக பிறந்துடலாம். அதைத்தான் இந்த ஜெனட்டிக் கரப்ஷன் அண்ட் ஜெனட்டிக் எலிவேஷன் கூறுகின்றது. இதுக்கு அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது செல்ஃபாலஜி தான். செல்ஃபாலஜி என்றால் என்ன? உங்களுக்குள்ள உங்க மூளையில் இருக்கக்கூடிய அறிவு. உங்களுடைய மூளையில எப்படி அறிவு இருக்கிறது பாருங்க, நினைச்சு பாருங்க. மூளைக்குள்ள எத்தனை அறிவு இருக்குன்னு பாருங்க. மூளைக்குள்ள முதல்ல நம்ம நினைச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய ஏதோ ஜெனட்டிக் கரப்ஷன் சொல்றாரே என்ற ஒரு அறிவை உங்கள்கிட்ட புகுத்துறேன், நீங்க உள்ள வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இது மாதிரி நீங்க ஏற்கனவே பல்வேறு விஷயங்களை, இப்போ அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி, இப்ப திடீர்னு அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க. உங்களுடைய இளம் வயதுல ஒரு 5 வயதுல உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சொல்லுங்கன்னா சொல்றீங்க. இதெல்லாம் எங்க இருக்கு? உங்க மூளையில தான் இருக்கு. எங்க இருந்து எடுத்து சொல்றீங்க? கடியில இருந்து காலில இருந்து எடுத்து சொல்றீங்க. ஆக 2 அறிவுகள் இப்ப மூளையில இருக்கு. இப்ப நீங்க உள்வாங்கிக்கிட்டு இருக்க அறிவு ஒண்ணு நிகழ்வு அறிவு, இதுக்கு பேர் நிகழ்வு. இப்ப பிரசன்ட். அடுத்து பாஸ்ட், ஏற்கனவே நீங்க உள்வாங்கி இருக்க அறிவு. அப்படின்னா என்ன? அப்பா சொல்லி கொடுத்தது, நீங்க படிச்சது, நீங்க கேட்டது, நீங்க பார்த்தது, இதெல்லாம் இது நிலை அறிவு. அதாவது பாஸ்ட் preserved knowledge in the brain. Then அடுத்த நாலேஜ் ஒன்று இருக்கு, என்னன்னா என்விரான்மெண்டல் நாலேஜ். அதாவது சுற்றுப்புற சூழல்களினால் உங்களுக்கு ஒரு அறிவு உண்டாகும். அம்மானால, அப்பானால, பள்ளிக்கூடங்கள்னால, ஃப்ரெண்ட்ஸுகள்னால உருவாகும். இது சுற்றறிவு. இப்போ 3வது அறிவும் உங்க மூளையில் இருக்கு. இப்போ கேட்குறேன்னு வச்சுங்க, சார் என்ன சினிமா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, சார் நேற்று நான் ஒரு முக்கியமான தமிழ் படம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். இந்த தமிழ் படத்தை எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா, சார் தியேட்டர்ல போய் பார்த்தேன். என்ன அதை பற்றி சொல்றீங்கன்னா கமெண்ட் அடிச்சிருவீங்க. தமிழ் படத்தில் இதெல்லாம் இது எப்படின்னா சூழலினால் வந்தது. அதே மாதிரி ஒரு நியூஸ், இன்னைக்கு ஒரு நியூஸ் தெரியுமா சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்க பிரசன்ட் நியூஸை சொல்லுவீங்க. சார் அதுல ஊழல் சார், இதுல போலி ஆன்மீகம் சார், இதெல்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நீங்க போய் கற்றுக்கிறல, சுற்றி இருக்க. இப்ப இந்த நாலேஜும் ஏறுது பாருங்க. நிகழ்வறிவு இப்ப இருக்கு, நிலை அறிவு ஏற்கனவே சேமிக்கப்பட்ட அறிவு இருக்கு, 3வது அறிவு இப்போ சுழல் அறிவு, சூழல் சுற்றி இருக்கக்கூடிய அறிவு இருக்கு. அப்புறம் இன்னொரு அறிவு இருக்கு. எப்படின்னா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. அப்பா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இப்போ அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டா உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும் சொல்லு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு அனுபவம் உண்டா? ஒரு ஸ்வீட்டை கொடுத்தா எப்படிப்பாங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. நல்லா இருக்குன்றீங்க. எந்த ஸ்வீட்டு? இந்த ஸ்வீட்டுன்னு இதை சுவைத்து பார்த்துருக்கீங்க. வேற ஒரு விஷயத்த உணர்ந்து பார்த்துட்டீங்க. ஒன்னா படத்தை பார்த்துட்டீங்க, சினிமாவை பார்த்துட்டீங்க. இதுக்கு இல்லை அம்மா சொன்னாங்க அது குலதெய்வத்துக்கு போகணுமா. இப்ப பாருங்க, எல்லா பேரும் கோயிலுக்கு போறான். எதுக்குப்பா போறேன்னா சாமியை கும்பிட்டு வந்தா நல்லா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க கோவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிந்து கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் போய் கும்பிட்றாங்க. எப்படின்னா கடவுளை வணங்கிட்டா தீந்துரும், கடவுள் காப்பாத்திட்டார் அப்படின்னு சொல்றோம். இதை பற்றி ரொம்ப கமெண்ட் அடிக்க விரும்புகிறேன். நம்பிக்கை வச்சுட்டீங்க இல்லையா, நம்மளால ஒன்றும் இல்லைனாலும் கடவுள் காப்பாற்றுவார். அது மாதிரி நடந்த விஷயத்துக்கெல்லாம் கடவுள் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காருன்னு வேற சொல்றீங்க. கடவுள் தான் என்னை உருவாக்கிட்டார்னு சொல்றீங்க. நீங்க ஒரு 40 ஆண்டுகளாக உயிரை கொடுத்து பணைய வச்சு வந்ததாக, அதுல வெற்றி பெற்றதாக நீங்க நினைக்கிறதே இல்லை. இப்ப கடவுள் கொடுத்து விட்டாரு. நினைச்சு பாருங்க. நீங்க உங்க உடம்ப மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கருவறையில ஒரு புள்ளியா இருந்தீங்க, இன்னைக்கு என்னன்னு பார்த்தா 5.5 அடி 6 அடின்னு உயரமா வளர்ந்துட்டீங்க. இதை மட்டும் கொஞ்சம் நல்ல ஆழமா சிந்திச்சு பாருங்களேன். நீங்க வளர்ந்துருக்கீங்க இல்லையா, இதனால உடம்பு மட்டும் உங்க வளர்ந்த ஒன்று உண்மையானா, ஆமா சார் இந்த மாதிரி வளர்ந்துருக்கேன். நீ கருவறை இருக்கும்போது புள்ளி மாதிரி படுத்து கிடந்தியா துணிக்கானா, ஆமா சார் ரொம்ப சுமால் தான் சார் கருவறையில. இப்ப வளர்ந்துருக்கிறிய, ஒரு நாளாச்சும் கை வளர்ந்தது உனக்கு தெரிஞ்சா? தெரியல சார்.